ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கி கருப்பட்டியில் செய்த குழிப்பணியாரம். இந்த குழிப்பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு கப்பு பச்சரிசி ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா 1/4 கப் உளுந்து, அதோட 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 150 கிராம் கருப்பு கட்டி, அப்புறம் ஒரு பழம், 3 ஏலக்காய். இதை ஃபஸ்ட்டில் நம்ம தோசை பக்கத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக கிரைண்ட் பண்ணியாச்சு பாருங்கள். இனி இதோட கொஞ்சமாக உப்பு, ஒரு பீச் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி ஒரு 4 மணி நேரம் இதை இப்படியே புளிக்க விட்டுடலாம். மாவு அரைச்சி வச்சு 4 மணி நேரம் ஆகியாச்சு. நான் அடுப்பில் குழிப்பணியாரம் கல் வச்சுட்டேன். ஒவ்வொரு குழியும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுக்கு 3/4 அளவு, இந்த குழிக்கு 3/4 அளவு நம்ம இப்படி மாவை ஊற்றிக்கலாம். எல்லா குழிகள்லேயும் மாவு ஊற்றியாச்சு. இப்போ ஒரு பக்கம் வேகட்டும், அதுக்காக நான் இதுக்கு மூடி போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்படி எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டு வேக விடலாம். பணியாரம் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.